ஜெனி, யாரு இவரு? இவரா? என்னோட அத்தை பையன். அத்தை பையனா? ஆமா, என் மச்சான் தான் இவரு. மச்சானா? ஆமா. ஜெனி, இவரு யாரு? இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. நெக்ஸ்ட் மந்த் எனக்கும் இவருக்கும் நிச்சயம் நடக்க போகுது. ஓ, அப்படியா? ஆமா, நாங்க நிச்சய ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம். மாமா, எவ்வளவு நேரம் தான் உங்களை தேடுறது? இங்க தான் வந்து நின்னுட்டு இருக்கீங்களா? மச்சான், இவங்க யாரு? சோ, இவளோட பெரிய தலைவலியா இருக்கு. இவரே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் தான். அப்படியா? ஆமா, என் பேரு மூக்காயி. சே, இதெல்லாம் ஒரு பேருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு நிக்கிறா பாரு. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. மூக்காயா இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? சோ, என் மானமே போச்சு. எவனோ வந்து நின்னு கிண்டல் பண்ணிட்டு நிக்கிறான். என்னமோ உலகத்திலே இல்லாத பேரை சொல்லிட்ட மாதிரி இவளுக்கு நினப்பு. அது எங்க பாட்டி பேரு. மூத்தப்ல பொட்டப்ல வரதா எங்க அப்பா இந்த பேர் வைக்கேன்னு ஆண்டிக்கிட்டாங்களா. அதே மாதிரி நான் பிறந்துட்டேன்னா எனக்கு அந்த பேரை வச்சிட்டாவே. இந்த விளக்கம் இப்ப ரொம்ப அவசியம். பெரிய சாதனை படைச்சிட்ட மாதிரி சொல்லுவா. மச்சான், இவியெல்லாம் யாரு? நான் சொல்றேன். என் பேரு ஜெனி, இவர் பேரு கார்த்திக். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படியா? நீங்களும் அப்படினா கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி தானா? ஆமா. மாமா, இவியெல்லாம் நம்மள மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடியா? பாத்தியெல்லாம் வர இடத்துல கூட நம்மள மாதிரியே ஜோடியெல்லாம் இருக்காவே. மூக்காயி, நான் இவரோட மாமா பொண்ணு. மாமா பொண்ணு அப்படினா நீங்க சொந்தமா? ஆமா. மச்சான், இவிய நம்ம சொந்தக்காரவியலா? ஆமா, என் அண்ணியோட தங்கச்சி. அனு அக்கா உனக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு பூ வச்சதே அவியதா. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போதா? ஆமா, அடுத்த மாசம் நிச்சயம். எங்களுக்கு அந்த அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம். அப்போ எங்க நிச்சயத்துக்கு நீங்க வந்துருங்க, உங்க நிச்சயத்துக்கு நாங்க வந்துறியோம். கண்டிப்பா நீங்க ஜோடியா தான் வரணும், நாங்களும் ஜோடியா வருவோம். மூக்காயி, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஷோ, இவ வேற என் உயிரை வாங்குறான். இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குல, அதனால தான் சீன் போடுறான். இருடா, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு, உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பு. மாமா, என்ன? உங்களுக்காக நான் வேஷ்டி சட்டை எடுத்து வச்சிருக்கேன். வந்து அத பாருங்களா. என்னது வேஷ்டி சட்டையா? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு வேஷ்டி சட்டை போட்டா அழகா இருக்கும்னு நான் மாமாட்ட சொன்னேன். நீ செலக்ட் பண்ணுமா, நான் வந்து பாக்கேன்னு சொன்னாவே. அதான் அதுக்குள்ள உங்ககிட்ட வந்து பேச வந்துட்டாவே. இப்போ மாமா கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஓ, அப்படியா? என்கேஜ்மென்ட்க்கு வேஷ்டி சட்டை போட்டா நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். எங்க மாமாக்கு வேஷ்டி சட்டை அழகா இருக்கும். மூக்காயி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு தானே போடுவாங்க. மச்சானுக்கு கோட் சூட் தான் நல்லா இருக்கும். இங்க நிறைய இருக்கு, இதுல ஒன்னு பார்த்து எடுத்து கொடு. அப்படியாக்கா? மாமா அப்படினா கோட் சூட் எடுத்துருவோமா? ஓ இஷ்டம். பாத்தீங்களா, எங்க மாமா எல்லாமே என் இஷ்டம் தான் சொல்லுவாங்க. என்னைய பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்க மாமா என் கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டாவே. அப்படியா? ஆமா. இவரும் அப்படிதான், பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என் கூட தனியா பேசணும்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா. உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணு பார்த்துட்டு போன மறுநாளே எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டாவே. என்னைய பார்க்காம அவியலால இருக்கவே முடியல. அதான் அடுத்த நாளே நீ பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாவே. ஷோ, நான் போன விஷயமே வேற. இப்ப என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாரு. சரியான அரமெண்டலா இருக்கும் போல. பாரதி, என்னைய பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்க மாமா எனக்கு செல்போன்லாம் வாங்கிட்டு தந்தாவே. அப்படியா? ஆமா, 1 லட்சம் ரூபாய் செல்போன். மூக்காயி, அப்படின்னா மச்சவனிய ரொம்ப லவ் பண்றாங்க. ஷோ, இவ வேற இவளை ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இவ சும்மாவே ஆடுவா, இவ வேற ஏத்தி விட்டா இன்னும் ஆடுவா. எனக்கு தெரியும், மாமா என் மேல உயிரே வச்சிருக்காவன்னு. நானும் அப்படிதான். சரி, உங்ககிட்ட நான் பேரவும் பேசியே. என்ன நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுத்து முடிக்கவே இல்ல, நேரம் வேற ஆயிட்டு. மாமா, வாங்க போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவோம். ஜெனி, நான் அப்புறமா பேசுறேன். சரி மச்சான். ஜெனி, அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குல்ல? ஆமா. எங்க பாட்டி சொன்னாங்க இவருக்கு பொண்ணு பிடிக்கலன்னு. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே தலைகீழா இருக்கு. இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, 1 லேக்கு போனே வாங்கி கொடுத்துருக்காரு. பிடிக்காமலே வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணு பேசுறது பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும்.
ஆமாமா, மூக்காய் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. அதான் மாமாக்கும் அவளை பிடிச்சிருக்கு. பாட்டி தான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சாமி, எனக்கு ரொம்ப அழகான Dress செலக்ட் பண்ணி தந்திருக்கா. நானும் அதுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. உனக்கு நான் Dress செலக்ட் பண்ணி தரட்டுமா? உள்ள வேண்டாம் ஸ்வின். ஏன் சாமி? அது வந்து நான் Dress எடுக்கிறதுக்கு எந்த காசும் எடுத்துட்டு வரல. சும்மா மூக்காய்க்கு Dress செலக்ட் பண்றதுக்காக தான் கூட வந்தேன். அவளுக்கு எடுத்தாச்சு, மாப்பிள்ளைக்கு எடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது அவ்வளவுதான். எனக்குள்ள எதுவும் எடுக்க வேண்டாம். சாமி, ஏன் இப்படி சொல்ற? ஒரு சாரி எடுத்துக்கோ, நான் காசு தரேன். உள்ள வேண்டாம். ஏன் சாமி? இந்த கடையில எல்லாமே காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால வேண்டாம். உங்களுக்கு நான் பிறகு ரூபா தர முடியாது. எங்க அம்மிட்ட கேட்டா யாசுவா. நான் வந்து ரூபா தான் கேட்டனா? ஒரு கிஃப்டா வச்சுக்கோ, நான் எடுத்து தரேன். உனக்கு பிடிச்ச சாரியா செலக்ட் பண்ணிக்க. உள்ள வேண்டாம், இருக்கட்டும். நான் சொன்ன கேட்கவே கேட்க மாட்டியா? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா, நான் பதிலுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். இது கூட ஒண்ணு பண்ணக்கூடாது. பண்ணலாமே. தேவனே, பிடிச்ச சாரி எடுத்துக்கோ. நான் இங்க தொங்குறது கூட சேர மாதிரி தான் தெரியுது. சாரியா இது? நான் கூட பாவாடை சட்டைன்னு நினைச்சேன். இல்ல பிளவுஸ் சாரி தான் தொங்க விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு பிளவுஸ். அப்படியே ஸ்டிச் பண்ணியே தந்துருவியாம போல. என்ன? ஆமா சாமி. அம்மா, நீ சாரி எடுக்கறியா இல்ல மாடர்ன் Dress எடுக்கறியா? எனக்கு எதுனாலும் ஓகே தான். ஆமா, நீ எது போட்டாலும் அழகா தான் இருப்ப. அஸ்வின், நீங்க பெரிய பணக்கார ரவியலோ? ஏன் கேக்குறா? இல்ல, மாப்பிள்ளையே பணக்கார ரவியல். நீங்க அவரோட ஃப்ரெண்ட். அப்போ நீங்களும் அவரை மாதிரி பணக்கார ரவியலா தானே இருப்பீங்க. ஆமா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. நான் பேரப்ளே பெரிய கோடீஸ்வரி. அப்படியா? ஆமா, இவன்டலாம் இருக்கிறது என்ன வீடு. என் வீட வந்து பார்த்தா அசந்து போயிருவா. நிஜமாவா சொல்றியா? ஆமா, நான் இது போய் சொல்ல போறேன். அப்படியா? சரி சரி. அது மட்டும் இல்ல, காரு கப்பல் மாதிரி இருக்கும். கார்ல ஏறி உட்கார்ந்தா கப்பல்ல போற மாதிரியே இருக்கும். அப்படியா? ஆமா, என்ன கலர்ல நான் Dress போடுறேனோ அந்த கலர் கார்ல தான் ஏறுவேன். எங்க வீட்டை சுத்தி அத்தனை கார் நிக்கும். அஸ்வின், உங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்னைய கூட்டிட்டு போறீங்களா? ஐயோ, நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனோ. பேசாம உண்மையை சொல்லிருக்கலாமா? என்னாச்சு அஸ்வின், பதிலே சொல்ல மாட்டேங்குறியா? அது வந்து நானே இப்பலாம் என் வீட்டுக்கு போறதில்ல. ஏன், என்ன ப்ராப்ளம்? உங்க வீட்ல உள்ளவியல் கூட எது சண்டையா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நண்பன் அவன் கல்யாணத்தை வைக்க கூடயே இருறான்னு சொன்னான். ஒரு ஸ்மால் அன்பு கட்டளை. அதை என்னால மீற முடியல. அவன் கூட தான் 2 மாசமா சுத்திட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? உங்க வீட்ல உங்களை தேட மாட்டாங்களா? எங்க வீட்ல மோஸ்ட்லி என்னை தேடவே மாட்டாங்க. ஏன்னா நான் எப்பவுமே இந்தியால இருக்கவே மாட்டேன். ஃபாரின் டூர் தான் போயிட்டே இருப்பேன். அதனால நான் இப்ப கூட ஜெர்மனிலயோ இல்ல இத்தாலிலயோ சிங்கப்பூர்லயோ அமெரிக்காலயோ என் பேர் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா சாமி, நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? எஸ், என்னை பார்த்தா நம்ப முடியலையோ? இல்ல, நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீல, அதான் கேக்கேன். அதாவது எனக்கு சிம்பிளா வாழ்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்படி இருக்கேன். முன்னாடிலாம் இவங்க வீட்டுக்கு வரும்போது பழைய கஞ்சி ஏதாவது இருந்தா ஊத்திக்கன்னு சொல்லி தான் குடிப்பேன். அவ்வளவு சிம்பிள் தான் பாத்துக்கீங்க. அப்படின்னா நீங்க மாப்பிள்ளை அண்ணன் கூட முன்னாடில இருந்த ஃப்ரெண்டா? ஆமா, அவன் தொட்டில படுத்திட்டு குவா குவா அந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வின், என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. என்னாச்சு? கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க இவ்ளோ பெரிய பணக்கார ரவியலா இருந்து இப்படி கஷ்டப்பட்டவிய கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீல்ல, அத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அது வந்து எனக்கு சிம்பிளா இருக்கறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, சந்திர வீட்ல இவ்ளோ சீக்கிரமா பெரிய பணக்காரங்க ஆனாங்களா எப்படி? எல்லாத்துக்கும் என்னோட ஹெல்ப் தான் காரணம். நிஜமாவா? ஆமா சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தவ ஒரு ஹோட்டல் கடை வச்சுக்கிட்டு நானா போன போதுமே 1 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தேன். 1 கோடி ரூபாய்க்கா? ஆமா சாமி, அத வச்சு தான் பிசினஸ் ஆரம்பிச்சாவ. பிசினஸ் ஓவர் போக ஆரம்பிச்சது. ஆவியெல்லாம் என்னைய மாதிரியே பெரிய பணக்காரவியலா ஆயிட்டாவ. இப்ப கூட பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேட்பாவ. நான் அந்த சிம்பிளா செக் எழுதி கொடுத்துருவேன். அஸ்வின், யூ ரியலி கிரேட். 1 கோடி ரூபாய்ல இந்த காலத்துல யாருக்கு கொடுப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சாமி, என்னைய நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? சாதாரண ஒரு ஹோட்டல் சாப்பிட போனாலே நான் 1 லாக் ரூபீஸ் டிப்ஸ் கொடுப்பேன். என்னது 1 லாக் டிப்ஸா? அப்படின்னா நீங்க சாப்பிட போற ஹோட்டல்ல தான் நான் சர்வெண்டா வேலை செய்யணும். ஏன், எதுக்கு? அது 1 லாக் டிப்ஸ் வாங்கிக்கிட்டோம்ல, அதான் சொன்னேன். வாட் ஏ ஃபனி. அஸ்வின், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன், எதுக்கு? இல்ல, எனக்கு இவ்ளோ பெரிய பணக்கார ரவியல் நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீல்ல, அதான். நான் பெருசா பணக்காரங்கெல்லாம் நடந்துக்கிறது இல்ல, எனக்கு சிம்பிளிசிட்டி தான் பிடிக்கும். ஓகே அஸ்வின், யூ சோ கிரேட். சரி, வாங்க போய் உங்களுக்கு Dress செலக்ட் பண்ணுவோம். சரி அஸ்வின்.
சுத்து சுத்து பீடிய சுத்து, வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா ஹோய். ஹே கட்டு கட்டு கேப்ப கட்டு, புட்டு புட்டு சொர்ரா புட்டு, தொட்டுக்கிட்டு உச்சா கொட்டு ஓ பப்பம்மா ஹோய். கட்டு கட்டு ஓரங்கட்டு, முத்தமிட்டு மல்லை கட்டு, ஜல்லிக்கட்டு போல முட்டு ஓ பப்பையா ஹோய். கட்டு கட்டு புள்ளை கட்டு, கண்ணை குட்டி கண்ணை கட்டு, அள்ளி கட்டி ஏற புட்டு ஓ பப்பம்மா. வரவா தரவா என் வெக்கத்தை விட்டு புட்டு. ஹே வாடி 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 பட்டாஸ் பாக்கெட்டு, வாங்கி தர ஒத்த ராக்கெட்டு. ஹே வாடா 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 சூப்பர் மார்க்கெட்டு, வாங்கிக்கிற பம்பர் டிக்கெட்டு. கட்டு கட்டு பீடிய கட்டு, சுத்து சுத்து பீடிய சுத்து, வெட்டு வெட்டு வேற வெட்டு ஓ பப்பையா ஹோய். செல்லம்மாக்கா வாசி பாபா உட்காரு. என்னக்கா ரொம்ப ஜாலியா இருக்கிய, உங்க நாத்தனார் வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஷில்பா வந்தவா வந்த வேகத்துல ஓடிட்டா. என்னக்கா சொல்றிய? ஆமா ஷில்பா மாசம் மாசம் வந்து எம்சியை கொட்டுற மாதிரி இந்த மாசமும் வந்தா. எனக்கு வெறுத்து போச்சு ஷில்பா, அதனால என்ன பண்ணேன், பிரியாணில பியாதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். ஐயோ ஆமா ஷில்பா, அதை சாப்பிட்டுட்டு ஒரே வயிற்ற கலக்கிட்டு அவளுக்கு. அதனால பாத்ரூம்க்கும் ரூம்க்கும் நடந்துட்டு இருந்தா. ஒரு 16 வாட்டியோ 18 வாட்டியோ போயிட்டு, அதான் என் மாமியார் அவளை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. இனி அந்த பாதை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறோன்னு நினைக்கேன். ஏக்கா எல்லா பிரியாணிலையும் கலந்துட்டீங்களோ, இல்ல வேஸ்டா போயிருக்குமே? இல்ல ஷில்பா, அவளுக்கு வச்ச பிளேட்ல மட்டும் தான் கலந்தேன். என் மாமியாருக்கு என் பிள்ளைகளுக்குலாம் கலக்கல. அப்படியாக்கா? ஆமா ஷில்பா, அவளுக்கு மட்டும் கலந்ததுனால நான் மாட்டிக்கிட மாட்டேன். ஏன்னா அந்த பிரியாணியை என் மாமியார் தான் தின்னுச்சு. என் மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வராது, நான் எஸ்கேப் ஆயிருவேன். இனி அந்த பூங்கொடி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா, பாத்துட்டே இரு. வராம இருந்தா சந்தோஷம் தான். ஆமா என்ன ஷில்பா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த மாதிரி தெரியுது. வேலையில சீக்கிரமா முடிச்சிட்டியோ? ஆமாக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த ராசாத்தி பொம்பளை விடாத, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தா? அது எங்க வீட்டுல இருக்குது, வீட்லயே இல்லக்கா. எங்க போச்சு? மகனுக்கோ மருமகளுக்கோ நிச்சய ட்ரெஸ் எடுக்கணுமா, அதான் துணி கடைக்கு போயிருக்கு. அப்படியா, நிச்சயனுக்கு போயிட்டா? ஆமாக்கா, அடுத்த மாசம் நிச்சயம்னு பேசிக்கிடியாவ, அதான் துணி எடுக்க கடைக்கு போயிருக்காவக்கா. எப்படியோ போட்டா, நம்மள கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வருவோம். எப்படியோ அந்த ராசாத்தி பொம்பளை என்னையெல்லாம் கூப்பிடாது, அந்த மாணிக்கனை கூப்பிட்டாதான் உண்டு. ஆமாக்கா, அந்த அண்ணன் எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாவ, அப்போ உங்க வீட்டுக்கு குடுக்க சொல்லியே. சரி ஷில்பா. ஷில்பா செல்லம்மா வாங்க, ரோசாப்பக்கா வாங்க, உட்காருங்கக்கா. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ? ஆமா செல்லம்மா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் இதுல உட்கார்ந்துருந்தீங்களா, அதான் சும்மா பேசலாமேன்னு வந்தேன். ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராசாத்தி மகனுக்கு கல்யாணம் முடிவாயிட்டு. பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ராணி அக்காவோட 2வது மகதான். ஆமா ஷில்பா, நானும் கேள்விப்பட்டேன். ஏக்கா ஏக்கா ராணி அக்கா மறுபடியும் அந்த மாப்பிள்ளைக்கே பேசியாவிய பொண்ணு? யாருக்கிட்டே ஒரு தடவை முடிவு பண்ணி அந்த கல்யாணம் நின்று போச்சு. இந்த பிள்ளைக்காவது வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலாம்ல? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது செல்லம்மா, அவைய பெரிய இடம். ஏக்கா நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்க இன்னைக்கு போயிருக்காவ. யாரு? ராசாத்தி அக்காவும் மகனோ? அப்படியா, சரோஜாவும் இன்னைக்குதான் போயிருக்கா. அப்படியாக்கா? ஆமா, அடுத்த மாசம் நிச்சயம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ரோசாப்பக்கா சரோஜாக்கா மகன் நிச்சயத்துக்காக நீ கூடுவாங்களா? கூடுவா செல்லம்மா. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரவியல மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாவ, வேற யாரையும் கூப்பிடலையா, அதனால தான் உன்னையும் கூப்பிட்டுருக்க மாட்டா சரோஜா. நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குலாம் கண்டிப்பா கூப்பிடுவா. ஏக்கா அப்ப ராசாத்தி பொம்பளையும் சரோஜாக்காவும் ஒரே கடைக்கு தான் துணி எடுக்க போயிருப்பாங்களோ? தெரியலையே, அந்த ராசாத்தி எப்ப போனாவ? காலையிலேயே போயிட்டுக்கா. அப்படியா, சரோஜா வீட்லயே எல்லாரும் காலையில போயிட்டாவன்னு கேள்விப்பட்டேன். சரிதான், அப்ப எல்லாரும் ஒரே கடைக்கு தான் போயிருப்பாவ போல. அவிய எப்படி போனா என்ன, துணி எடுத்துட்டு வர போறாவ. ஆமா, இப்ப ராசாத்தி கொஞ்சம் மாறி இருக்காவளா, இல்ல அதே மாதிரிதான் இருக்காவளா? அப்படியேதாங்க இருக்கு, ஒரு துளி கூட மாறவே இல்ல. இருக்க மாசமாயிட்டு தான் இருக்கு. அப்படியா, வயசான கொஞ்சம் குணங்கள் மாறும், பக்குவப்படுவாவன்னு நினைச்சேன். அவிய குணம் எப்பவுமே மாறாது போல இருக்கே. அதெல்லாம் எப்பவுமே மாறிக்கிடாதுக்கா, மனுஷியா இருந்தா குணம் மாறும். அது சரியான சாத்தான். எப்படிதான் அந்த வீட்டுக்கு ராணி அக்காவிய பிள்ளை கட்டி கொடுக்காவளோ தெரியல. செல்லம்மா அது ஏதோ வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க போறாவலாம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மகனையும் மருமகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இவிய மட்டும் தான் இந்த வீட்டுல இருப்பாவலாம். அதனாலதான் ராணி அக்கா கட்டி கொடுக்காவ. அப்படியாக்கா, உங்களுக்கு யார் சொன்னா? நான் இதை கேள்விப்பட்டேன். ஓஹோ, இதான் விஷயமா? அதான பார்த்தேன். வெளிநாட்டு
போறதுனால கெட்டி கொடுக்காவளோ? சரி சரி இருக்கட்டும்.